இருந்தாக்கா புரியுதுங்களா? ஆனா கிளப்புங்க நவுனு, டென்னிஸ் வந்து அட்ஜெக்டிவ். adjective. நீங்க இப்ப இது ஒண்ணும் இல்ல. இது ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. ஆமா தப்பு. சார், ஆர்டிக்கல். ஆர்டிகல் ஏ வந்து ஆர்டிகல் தப்பு கிடையாது. நமக்கு அது பிரச்சனை இல்ல. இந்த என்ன இதுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் முக்கியம். இது அந்த எஸ் சார். 3மே இதுதான் சார் ஏர் கன்ஃபியூஸ் சார். அந்த டென்ஸ்ல ஏ ப்ளஸ் வந்து அந்த இருந்தா அது வந்து அட்வெர்ப் அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். இந்த இது எனக்கு டென்னிஸ் டென்னிஸ் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் சார், அட்ஜெக்டிவ். என்னன்னா எத்தனை கிளப்? ஒரு டென்னிஸ் கிளப் எத்தனை ஒரு கிளப்? ஒரு டென்னிஸ் கிளப். ஓகே ஓகே சார். சோ இந்த அட்ஜெக்டிவோட பண்பை பிடிக்குது. அவ்வளவுதான். அட்ஜெக்டிவோட பண்பை பிடிச்சா அட்வெர்ப். அட்வெர்ப். அவ்வளவுதான். அட்வெர்ப். நீங்க ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டாம். இன்னொரு 10 சென்டென்ஸ் இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க எஸ் சார், எஸ் சார். பண்ணுங்க புரிஞ்சிடும். அது உங்க ஸ்போர்ட்ஸ்ல உள்ள மாதிரி தான். பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே கிடைச்சிடும். எஸ் சார். பிராக்டிஸ் பண்ணா எதுவுமே கிடைக்காது. எஸ் சார். வித்தவுட் ப்ராக்டிஸ் we can't learn anything சார். ரைட். இப்ப பாருங்க, தேர் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபுல் ஸ்டாப் மை ஓல்டர் பிரதர் வாஸ் ரியலி குட் அட் இட். இது பாருங்க அண்ட் கட் ஆகுதா? மை ஓல்டர் பிரதர் வாஸ் ரியலி குட் அட் இட். நல்லா பாத்துங்க, முக்கியமானது. சார் மை ஓல்டர் பிரதர் மை வாஸ் ரியலி ஓல்டர் பிரதர் பிரதர் வாஸ் good at, really good at it. ரியலி குட் அட் குட் அட் இட். என்னங்க இங்க இட்? என்னங்க இங்க இட்னா இது எதை குறிக்குது? டென்னிஸ் குறிக்குதா? Tennis, டென்னிஸ் tennis. குறிக்குதே சார். அழகா ப்ரொனவுன் நவுன ரீப்ளேஸ் பண்ணுதா? மை ஓல்டர் பிரதர். பிரதர் சொல்லுங்க. பிரதர் என்ன? ஈஸி. பிரதர் ஈஸி. பிரதர் வந்து நவுன் சார். அதான் நவுன் வேர்பை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஓல்டர் வந்து என்னங்க? எப்படிப்பட்ட பிரதர்? வயசு என்னை விட அதிக வயசான பிரதர். அட்ஜெக்டிவ் சார். எப்படிப்பட்ட பிரதர்? Adjective. அட்ஜெக்டிவ். ஓல்டர். எங்க யாரோட எழுத ஓல்டர் பிரதர்? யாரோட ஓல்டர் பிரதர்? என்னோட என்னோட older போடுங்க. brother. அவ்வளவுதான். Adverb. அட்வெர்ப். அட்வெர்ப். அவ்வளவு. அதுதான் கரெக்ட். சோ இந்த இடத்துல இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மை பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மை பார்த்தோம். எஸ் சார். இந்த மை வந்து இங்க என்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ் பார்த்தோம். ஏன்னாக்க மை பேரண்ட்ஸ்ல மை வந்தது. ஆனா இங்க பாத்தீங்களா மை வந்து அட்வெர்ப் வருது. சோ அந்த Yes, sir. வார்த்தை வச்சு போயிடக்கூடாது. பொசிஷனை வச்சு போகணும். பொசிஷன் வச்சு போகணும். இது புரியுதுங்களா ஹரிபிரியா? Yeah, yes, sir. பாஸ் தெரியும். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். முன்னாடியே வெர்ப். Verb. வெர்ப் சார். மெயின்ல போடணும். Really. அட் வந்து என்ன ஈஸியா அடிக்கலாமா? ப்ரொனவுன். சார் ப்ரொபோசிஷன் அட். ஆமா, அருமை. Preposition. pronoun proposition. வச்சுங்க இந்த நவுன் ஃப்ரேஸ். pronoun proposition. இந்த ப்ரொபோசிஷன் ப்ரொனவுன் அப்படி வரும். ப்ரொபோசிஷன் நவுன். இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்றதா ப்ரொனவுன்ங்கிறதுனால ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரலாம். ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் ப்ரொனவுன் வரலாம். நல்லா பாருங்க. குட். சார் வெர்ப் சார். Verb. வெர்ப் தான். இது அட்வெர்ப் சார். ரியலி குட் சார். குட் பாருங்க. ரியலிய ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கிறீங்க. வெறும் குட் அப்புறம் தான் ரியலி. adjective sir. Noun. பாருங்க. I am good. He is good. adjective. My older brother எப்படியா? குட்டா. எப்படி இருக்காரு? குட்டா இருக்கு. சோ அவரோட பண்பை குறிக்குது. அது அவரோட பண்பை குறிக்குது அட்ஜெக்டிவ். இப்ப சொல்லுங்க எப்படி? ரொம்ப நல்லா. Really, ரொம்ப நல்லா. so adverb சார். adverb. நீங்க இப்படி ஒரு பண்ணா வந்துரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குட். இப்ப பாக்கியோட 2-3 சென்டென்ஸ் நீங்க கடன்னு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 20 மினிட்ஸ்ல நீங்க பிரிச்சு மேஞ்சலாம். இப்ப பாத்துலாமா? அடுத்தது லெட்ஸ் லுக் அட் இட். they supported taking him. ஒண்ணும் இல்ல. யாரு? பேரண்ட்ஸ் தான் டேக்கிங். எங்க? they were taking him to lessons all the time. போடலாமா? and they supported him. Supported him, taking him to lesson all the time. போடலாமா? and போட்டுடலாம். And they supported him. இப்ப and conjunction அடிக்கலாமா? conjunction படிக்க கூடாது. conjunction. திருநெல்வேலி ஜங்ஷன் படிச்சா ஓகேவா? ஒத்துக்குவீங்களா? yes. They pronoun supported verb. மெயின் verb. அருமையா சொன்னாங்க. மெயின் நீங்க Pronoun. Him. Pronoun. Pronoun.
pronoun. பியூட்டிஃபுல். அப்படியே அப்படியே வருது பாத்தீங்களா, அந்த ஃப்ளூயன்சி வருது பாத்தீங்களா, பிராக்டிஸ் பண்ண இப்ப பாருங்க, தே வேர் டேக்கிங், இந்த ஐஃபன் போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். என்னன்னா அந்த சப்ஜெக்டையும் சப்போர்ட்டிங் வெர்பையும் கட் பண்றாங்க. தே வேர் டேக்கிங் டு லெசன்ஸ் ஆல் தி டைம் போட்டுக்கலாம். நல்லா பாருங்க, முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வரும். தே வேர் Taking him. தே வேர் டேக்கிங் They were taking him him to lessons. lesson all the time. நல்லா பாருங்க, கரெக்டா கொண்டு வரணும். They pronoun. தே They pronoun. ரொம்ப ஈஸியானதை முடிக்கணும். அது மாதிரி பேக்ல இருந்து சில வாட்டி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இது பண்ண முடியும். pronoun. Where is sir? நீங்க நல்லா சொல்லுங்க. மெயின் verb ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கீங்களா? மெயின் verb Supporting verb, yes sir. Main verb, Taking verb. சோ supporting verb, சப்போர்ட்டிங் போயிடுங்க. supporting verb, Supporting. Him pronoun. இப்ப him pronoun, To preposition. இங்க லெசன்ஸ் நவுனா வந்ததுனால Noun. noun, ப்ரிபோசிஷனா இருக்குது. preposition, All. நல்லா பாத்தீங்க. அது 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 அதுக்கு முன்னாடி இது ஒண்ணு பண்ணிடுவோம். Time. டைம் 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 இங்க Adverb. தான் பண்ணணும். டைம் adverb, தி டைம் adjective sir, Adjective. the time, ஆங்கிலத்துல கஷ்டம் Verb. பாருங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன yes நவுன்னா sir, இடத்து பேரு, ஆளு பேரு, பொருள் பேருன்னு தப்பா அதை விட ஒண்ணு இருக்கு. கேரக்டர் பேரு, குவாலிட்டி பேரு. the time, this is also noun sir, Noun. noun, oh, Noun. இப்ப பாருங்க, இதுதான் வந்து Article. adjective, adjective போடலாமா? எந்த டைம் அந்த டைம், எந்த டைம் எல்லாரும், இந்த டைம் அந்த டைம் அந்த டைம். ஆர்டிகல்னு போட்டுக்கலாமா? Quantifier. ஆர்டிகல் article, yes sir, டிட்டர்மைனர், குவான்டிஃபையர் இல்ல, இது டிட்டர்மைனர். Determiner. டிட்டர்மைனர் Determiner. determiner, மே ஒண்ணுதான். M-I-N-E-R, டிட்டர்மைனர் டிட்டர்மைன் பண்ணுது. இல்ல இந்த டைம் அந்த டைம், இந்த டைம் அந்த டைம் அந்த டைம் இந்த டைம், ரைட்? சோ yes இது sir, டிட்டர்மைனர். சோ இது வந்து இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க, குவாலிஃபையர் அப்படிம்பாங்க. qualifier, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் worry பண்ணாதீங்க. அப்படியே நம்ம நார்மல் லெசன் கொண்டு போய் நவுன் அட்ஜெக்டிவ் adverb sir, all the அவ்வளவுதான். time, அப்படியே கொண்டு போயிடுங்க, அவ்வளவுதான். adverb, சோ இந்த ஆளையும் அவங்க டிட்டர்மைனரும்பாங்க. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 8 இருக்கு பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, yes sir, அந்த 8 தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த இருக்கு, இந்த காலத்தை மட்டும் நீங்க பாருங்க. இது வேண்டாம், இது அவங்க கேட்பாங்க, கனிஷ்கா கேட்பாங்கன்னு நான் போட்டேன். இந்த 8 தான். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், இவ்வளவுதான் வேணும். பாருங்க எவ்வளவு தூரம் கொண்டு Sir, வந்துட்டாங்க. ஆனா இதுல interjection வரவே இல்லை sir. வந்துரும். வந்து பாருங்க, இங்க வந்து கடைசியா இருக்கு பாருங்க. Oh. பாத்தீங்களா, இருக்கு. பாத்தீங்களா அந்த ஆச்சரிய, ஷாக்கான ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் interjection யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த ஆச்சரியக்குறி போட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் 1 year old அப்படின்னு போட்டு 4 வயசு நம்ப முடியல. ஒரு பையன் சொல்றான் 4 வயசு, அவங்க அண்ணனையும் அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு, நான் டென்னிஸ் சாம்பியன் ஆக விரும்புகிறேன், என்ன பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் சாம்பியன், அடுத்த சாம்பியன் அப்படின்னு சொல்ற ஒரு இது. சோ இந்த இந்த ஒரு பாத்தீங்களா இன்டர்செக்ஷன். இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த 17 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுமே. சோ ஐ கெஸ் when I announced, பாத்துக்கலாமா? So I guess when I So, announced I it, guess when I announced. So, So I I guess guess yes, when when I I I announced. நல்லா பாருங்க. So conjunction. Conjunction. conjunction, இந்த இடத்துல so வந்து நடுவுல வந்த கன்ஜங்ஷன், Conjunction. கன்ஜங்ஷன் இந்த ஃபர்ஸ்ட்ல வருதுன்னா, சோ வந்து ஃபர்ஸ்ட்ல வருது, ஒரு வாக்கியத்துல ஆரம்பத்துல வருதுன்னா, ஆகையினால், எதனால் ஆகையினால், அட்வெர்ப்.
adverb. இதனால் So எப்ப அதுல ரெண்டுத்துலயுமே வருமா sir? சோ வந்து நடுவுல Sir, வந்து நடுவுல நடுவுல வந்து என்ன சார்? நடுவுல வந்து என்ன சார் வருங்க? கன்ஜங்ஷன் ஒரு வாக்கியத்துக்கு இன்னொரு வாக்கியத்தை Conjunction. பார்த்தா Oh, தெரியும் conjunction. Conjunction. ஸ்டார்டிங்ல வந்து adverb. ஸ்டார்டிங்ல வந்து அட்வர்ப் சோ Okay. அட்வர்ப் தான் கன்ஜங்டிவ் அட்வர்ப்னு சொல்லுவாங்க அட்வர்ப்னு நீங்க வச்சுக்கலாம் ஐ ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி Sir, pronoun sir, pronoun. எஸ் ரொம்ப ஈஸி Verb. Verb. மெயின்னு போட்டுக்கணும் எப்பயுமே இப்ப பாருங்க இது நல்லா பாருங்க சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் ஐ அனௌன்ஸ்ட் வருதா ப்ரொனவுன் வருதா I Yes, sir, pronoun. pronoun. When இத பாருங்க அது announced வந்து verb. questionary தானே Verb. sir? When இல்ல இப்ப நீங்க நல்லா சொல்லுங்க இது கொஸ்டின்லாம் கிடையாது கொஸ்டின்லாம் கிடையாது Sir, இது வந்து adverb sir, adverb. இல்ல 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 இல்ல, இல்ல. அந்த வெண்ணு கிடையாது அந்த வெண்ணு வேற அந்த one கிடையாதா சார்? அது when adjective announced. sir. சப்ஜெக்ட் verb இங்க சப்ஜெக்ட் verb Noun. ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைக்குது யாருமே எப்போ Oh, adjective sir, adjective. when announced. ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைச்சாக்கா கனெக்டிங் பிட்வீன் த சென்டென்சஸ் சொன்னமே ஹரிணிபிரியா adverb. Conjunction. Conjunction. கன்ஜங்ஷன் Conjunction. Conjunction. இங்க பாருங்க ராமன் சப்ஜெக்ட் verb Sir. கரெக்டா இதா சப்ஜெக்ட் verb இங்க நல்லா நவுன் verb சப்ஜெக்ட் verb கரெக்டா இதா சப்ஜெக்ட் பத்தி சொல்லிடலாம் Yes, sir. இன்னைக்கு சொல்ல முடியலன்னா வியாழக்கிழமை கட்டாயமா சொல்லணும் ஏதோ ஒரு வயல ராமன் நீங்க வராம இருந்துடாதீங்க அதுக்கேற்ற மாதிரி Okay, பாருங்க sir. இப்ப பாருங்க சப்ஜெக்ட் verb சப்ஜெக்ட் தான் இங்க நவுன் verb கரெக்ட் ஆகுதா ஐ கெஸ் ஐ I அனௌன்ஸ் guess when I announced. ஐ கெஸ் ஐ அனௌன்ஸ் கனெக்ட் பண்ணுதா அவ்வளவு ஆமா Yes, sir. sir. Yes, sir. இத கனெக்ட் பண்ணுங்க sir. Yes, sir. I guess when I I announced. Yes, guess sir. when I announced. Conjunction. அவ்வளவுதான் கன்ஜங்ஷன் போட்டுடலாமா அடுத்து Conjunction. கடகடகடன்னு போயிடலாமா Yes, sir. That I want to be a that I wanted to be a tennis tennis. that I wanted to be நல்லா பாருங்க that I wanted to be a That I wanted to be a tennis champion. That That I I wanted wanted to be a yeah, to be a tennis tennis champion. அவ்வளவுதான் இந்த போட்டோல உங்களுக்கு எல்லாம் வந்துரும் பாருங்க that That when I was that I wanted என்ன அருமையா சப்ஜெக்ட் verb கனெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா சப்ஜெக்ட் verb கனெக்ட் பண்ணிட்டே போறாங்களா அடிச்சலாமா கன்ஜங்ஷன் conjunction. pronoun. நல்லா பாருங்க Pronoun. Pronoun. சப்ஜெக்ட் wanted Verb. main verb Main Preposition. verb. Main verb. Preposition. Preposition. இல்ல To be. Oh, to be. Yes, sir. To be Verb. Yes, conjunction. sir. Verb. Verb. Adverb, sir. Infinity. Infinity. Oh, yes, sir. Infinity. அது பாத்தீங்க டூ ரெண்டு இது இருக்கு ஒரு வந்து ப்ரொபோசிஷன் அதான் வந்து ஹரிணிபிரியா சொன்னது அந்த டூக்கு அப்புறம் நவுன் வந்தாதான் உண்டு ஹரிணிபிரியா சொன்ன ஞாபகம் இருக்குங்களா நவுன் Yes, sir. இங்க டூக்கு அப்புறம் noun வந்ததுனா தான் சார் அது டூ பாருங்க லெசன்ஸ்ங்கிற நவுன் வந்ததுக்கு அப்புறம் டூ ப்ரொபோசிஷனா முன்னாடி உட்காருது ஆனா ஓகே ஓகே थैंक यू சார் Adverb. டூக்கு அப்புறம் verb வந்தங்காட்டி infinity ஓகே சார் சாம்பியன் Champion. champion is a noun சார் பியூட்டிஃபுல் சோ டென்னிஸ் இங்க என்ன வரும் அட்ஜெக்டிவ் வரும் என்ன சாம்பியன் adjective வந்து Adjective. ஏன் வந்து so யா வந்து adverb சார் adverb. Adverb. நீங்க வந்து ஆர்டிகல் அடிக்கலாம் ஆர்டிகல்னு சொல்லலாம் article ஆர்டிகல் டிட்டர்மைன்னு சொல்லலாம் ஏ அப்படின்னு குவான்டிஃபயர்னு சொல்லலாம் ஒண்ணுங்கிறதுனால குவான்டிஃபை ஒரு டென்னிஸ் சாம்பியன் உறுதிப்படுத்துறதுனால அது டிட்டர்மைனர் சோ இப்போ டென்னிஸ் சாம்பியன் சேர்ந்து வந்தாலும் அட்ஜெக்டிவா சார்? இப்ப பாருங்க டென்னிஸ் சாம்பியன் இப்படி போடுறாங்கன்னு வச்சுங்க என்ன இப்ப டென்னிஸ் சாம்பியன் போடுறாங்க இது காம்பவுண்ட் நவுன் பாங்க இப்படி போட்டா காம்பவுண்ட் நவுன் சாம்பியன் அப்படி ஒரு ஐஃபன் இருந்ததுன்னா இது நவுனு காம்பவுண்ட்ல ரெண்டுத்தையும் சேர்க்கிறது அப்படி வர்றப்ப நல்லா பாருங்க ஏ வந்து அட்ஜெக்டிவா மாறிடும் புரியுதா ஆனா அவங்க பெருசா டென்னிஸ் சாம்பியன் தனித்தனி வார்த்தையா தான் கொடுத்துருக்காங்க நீங்க அவ்வளவுதான் எங்க பொசிஷன்ல தான் இருக்குது எவ்ரிதிங் இஸ் சோ இந்த காம்பவுண்ட் நவுனை பத்தி நம்ம பேசுவோம் வெறும் நவுன்னு போடக்கூடாது இதை காம்பவுண்ட் நவுன்னு போடணும் காம்பவுண்ட கூட்டுறது காம்பவுண்ட் நவுன் காம்பவுண்ட்
இது நம்ம தனியா இருப்போம், இதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு பண்றதுதான். நெக்ஸ்ட் 11 minutes let's focus on this every single Yes, sir. word. Look at When that. I grew up, I just intend for them to notice me. When I grew When up I grew up. for them to notice me. அப்படியே எழுதிடலாமா? நாம Yes, sir. sir. when When I grew up, When I Grow up. when I when grew I up grew up, I I just intended intended Intended. them for just intended for them to notice me. for them them to notice me. notice me. When நல்லா பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. Conjunction. Conjunction, sir. அருமையா கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அடுத்த வாக்கியத்தை எத்தனை வாக்கியம் அங்க போட்டதுனால தான் உங்களுக்கு குழப்பம் வந்தது. I இந்த pronounce. வகுப்போட ஆரம்பத்துல கேட்ட திருப்பி அந்த மீனிங் ஏன் தெரியுங்களா? அத்தனை கன்ஜெக்ஷன் போட்டு அவ்வளவு வாக்கியங்களை ஒன்னா போட்டு ஒரு 6 காம்பவுண்ட் சென்டென்ஸ ஒரு சென்டென்ஸ்க்குள்ள திணிச்சு வச்சாங்க. அதனாலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. Yes, sir. Pronoun. Yes, sir. Pronoun. Pronoun. சூப்பர். குரு Verb. 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 Main verb. எப்படியா? குரு அப்பா வளர்ற பையன். எப்ப குரு அப்பா adverb. 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 verb adverb சேர்ந்ததுதான் phrasal verb. I pronoun. I pronoun. Just. நீங்க ஜஸ்ட்க்கு முன்னாடி intended ஃபர்ஸ்ட் முடிங்க. verbல இருந்து கொண்டு போங்க. Verb. Yes, sir. Verb. So main. So verb வந்து என்ன? Just intended. normal verb வந்து நாங்க வெளிய சொல்ல என்னங்க? Sir, notice வந்து noun தானே sir? நீங்க just Sir, என்ன கலிஷ்கா? Sir, adjective, sir. Adjective தான் sir வருங்க. Just intended. just intended எப்படி? Just. Just intended. I just intended. என்னோட நோக்கம் இது மட்டுமாகவே Just intended. Adjective தான் sir வருங்க. No. Adjective. No. Intended ஒரு பண்பு குறிக்குது. எப்படியா? just intended. எப்படியா? just intended. Intended. So adverb ஆ sir? விட்டுட்டே இருந்தது. Adverb. 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 அடிச்சாங்க. ஜஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரான வார்த்தை. ஜஸ்ட்க்கு 2 மீனிங் இருக்கு. ஹரிணி பிரியா ஒரு ஜஸ்ட் இருக்கு. இன்னொரு வந்து ஜஸ்டிஸ்ல இருந்து வர்றது. நல்லா பாருங்க. ஜஸ்டிஸ்ல இருந்து வர்றது. ஜஸ்டிஸ்ல இருந்து ஜஸ்ட் வெளிய எடுத்துருங்க. நியாயம் தர்மம் பத்தி பேசுவாங்க இல்லையா? நியாயம் தர்மம். Yes, sir. அந்த ஜஸ்ட் தான் இது. இன்னொரு ஜஸ்ட் வந்து இந்த ஜஸ்ட் இப்பதான். இது மட்டும் இதுதான். சோ அந்த வர்றது இது. என்னோட நோக்கம் தான் இதுதான். என்ன அவங்க திரும்பி பார்க்கணும், என்ன வந்து மனசுல அவங்க வச்சுக்கணும், எனக்கு அவங்க கேர் எடுக்கணும், என்ன வந்து அவங்க பார்க்கணும். ஃபார் Preposition. Preposition. தெம்முன்னா யாருங்க? Pronoun, sir. Parents. அப்பா அம்மாவும் அவங்க Parents. ஆனா கட்டாயமா அவங்க அப்பா அம்மா. ஹரிணி பிரியா சொல்றது கரெக்ட். சோ Parents. Pronoun. பாருங்க, இந்த ப்ரொனவுன் நவுனுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொபோஷன் வரும். நச்சுன்னு போட்டுருங்க ஒரு ப்ரொபோஷன். Sir, இந்த to infinity இல்ல நீங்க தான் சொல்லணும். இந்த நோட்டீஸ் என்னன்னா அதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். நோட்டீஸ் என்னங்க? நோட்டீஸ்னா அவங்க என்னை பார்க்கணும். பார்க்கணும். Verb. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபினிட்டிவ். Infinity. Me. அது எவ்வளவு கஷ்டமான வாக்கியத்தை ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு இப்ப புரியுதா? 4 வயசுல அண்ணனை மாதிரி பார்த்துட்டு எனக்கு வேணும்னு நான் அவங்களை திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு. அதையே ஐ கெஸ்ன்னு தான் ஆரம்பிப்பாப்ல. ஐ கெஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க என்ன திரும்பி பார்க்கணும்னுங்கிறதுக்காக தான் நான் அனௌன்ஸ் பண்ணதே. ஆனா அம்மா அதை பார்த்து சிரிச்சாங்க. 4 வயசுல இவன் வந்து எதையுமே புரிஞ்சு பேசலன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு. மீ. Pronoun, sir. இப்ப நம்பிக்கை வருதா? இன்னொரு 6 நிமிஷம் இன்னொரு ஒரு பெரிய வாக்கியத்தை எடுத்துடலாமா? Yes, sir. எஸ், வெரி குட். My mother laughed. மை மதர் லாஃப். ஈஸியா உள்ளது குயிக்கா போயிடலாம். எது கஷ்டமா இருக்கோ மை மதர் Mother laughed. லாஃப்.